அனைவருக்கும் வணக்கம். நம்ம சக்தி கிரேனோட 15 டன் 55 அடி ஹைட் ரீச் ஆகிற ஹைட்ரா கிரேனை ஃபுல் டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். நம்ம தூரத்துலேருந்து வண்டியை பார்த்துருக்கோம். இப்போ பக்கத்தில் போய் 1 by 1 ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டாக நம்ம இப்போ எல்லாமே பார்ப்போம். இப்போ நான் லாங் ஷாட்டில் போயிருக்கேன். இப்போ பக்கத்தில் போய் வண்டியிலேருந்து நம்ம முதல்ல பூம்லேருந்து வரலாம். என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் 1 by பார்ட். இது 15 டன்னு 55 அடி போகிற 4 பார்ட் இருக்கிற பூமுங்க. மதர் பூம், அதுக்கப்புறம் 2 எக்ஸ்டென்ஷனு, ஒரு மேனுவல், லாஸ்ட் இருக்கிறது மேனுவல் பூம். ஸோ நம்ம இது புது வண்டி இறங்கியிருக்கு. ஹூக்கு இது நார்மலான ஹூக் கிடையாது. அவங்க கிணத்து வேலைக்காக ஹூக்கை மாற்றிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி போட்டாங்க. இது அவங்க ஓனாக பண்ணிக்கிட்ட ஹூக்கு. நார்மலாக பெரிய ஹூக்கு மண்டை வரும். ஓகே, ஸோ இதை பாருங்கள். இது மேனுவல் பூமு. இதில் 1.5 டன்னு போட்டிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு 6 ஃபால் ரோப் வருதுங்க. 3 புள்ளி இருக்குது. 6 ஃபால் ரோப்பு. இந்த பிளேட்டெல்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. 8 mm பிளேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒவ்வொரு பூமோட எண்டுலேயும் 2 ரிப்பு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ரிப்பு இதை பாருங்கள். ரிப்பு 3 பூம்லேயும் முன்னாடி ரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ பூமோட எண்டு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, ஹெவி டியூட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இது மற்ற கிரெயினில் வர்றது கிடையாது. இந்த கார்னர் 2 காது கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ ரெப்பு ஹெவி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம பக்கத்தில் ஒவ்வொரு இது மேனுவல் பூமு கடைசி 1.5 டன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 3rd பூமு, 2nd பூமு 6 டன்னு போட்டிருக்குது. இது மதர் பூமு. ஓகே, ஸோ இது எல்லாமே 8 mm திக்னஸ் பாக்ஸ் டைப் பூமு. 4 பக்கமும் 4 பிளேட் போட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பிளாக் கலரில் சக்தின்னு எழுதியிருக்கு பாருங்கள். இது மதர் பூம் போட்டு மதர் பூம் மேலே இந்த பிளேட்டு எக்ஸ்ட்ரா பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பூமுக்கு இன்னும் ஹெவி பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளேட் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 85% வரைக்கும் இந்த பிளேட் போட்டு இன்னும் மதர் பூமை ஹெவி பண்ணியிருக்காங்க. இந்த சக்தின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த காதெல்லாம் பார்ப்போம். பாரு, இதெல்லாம் இந்த காது போட்டு சைட்லேயும் இந்த பாருங்கள். இங்கே உங்களுக்கு சைடில் சின்ன சின்ன பீஸ் கொடுத்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் நல்லா வரும், உறுதியாக இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே 10 டன் போட்டிருக்கு இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததுலேயும் இது எல்லாத்துலேயுமே சைட்லேயும் இந்த பீஸ் போட்டு அந்த ஹெவி டியூட்டியாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 4 பக்கமும் சுற்றி காமிக்கிறேன். சக்தி கிரேன் 15 டன் 55 அடி ஹைட் ரீச் ஆகிற ஹைட்ரா கிரேன். ஸோ பூமு ஹெவி டியூட்டியான பூமு. மேலே 2 எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் இருக்குது. அந்த சிலிண்டரும் மற்ற கம்பெனியோட சிலிண்டரை காட்டும். மற்ற கம்பெனியில் 65 mm டயா தான் கொடுப்பாங்க. அந்த சிலிண்டரோட டயா சொல்கிறேன். நம்ம இதில் இந்த எக்ஸ்டென்ஷன் சிலிண்டரும் 70 mm டயா. ஸோ குவாலிட்டியில் ஒவ்வொரு பார்ட்லேயுமே ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டாண்டர்டாக இதில் டைனமிக் விஞ்ச் வருது. தேவைப்பட்டால் உங்களுக்கு சாய் விஞ்சும் கொடுக்கலாம். ஸ்டாண்டர்டாக டைனமிக் விஞ்ச் வருது. ஓகே, ஸோ நம்ம இப்போ சக்தி 15 டன் பூம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் மேலே 2 எக்ஸ்டென்ஷன் சிலிண்டர் இருக்குது. இந்த மேனுவல் பூமோட ரோப்பு இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இப்போ பம்பர் பார்ப்போம். ஃப்ரண்ட்டு பம்பர் பாருங்கள், ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. பக்காவான ஹெவி டியூட்டி. உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். மற்ற கம்பெனி கொடுக்குறத காட்டும் ஒருத்தர் வச்சு தூக்க முடியாது, 2 பேர் வச்சு தூக்கணும். உள் சைட்லேருந்தும் பார்க்குறேன் உங்களுக்கு காமிப்பாரு. பம்பர் 2 போல்ட்டு 2 நட்டு கொடுத்து லாக் பண்ணியிருக்காங்க பம்பரு. அதுக்கப்புறம் நம்ம ஜாக் சிலிண்டர் பார்ப்போம்.
பாருங்கள் கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு ஜாக் சிலிண்டர் 90 mm ஜாக் சிலிண்டர் ஹெவி டியூட்டியாக மேலே 3 பீஸ் ரிப்பு வச்சு வெல்ட் பண்ணியிருக்காங்க. கீழேயும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டாண்டர்டாக ஃபுல் ஏர் பிரேக் வருதுங்க. ஏர் பிரேக்கு ஸ்டாண்டர்டாக வருது. ஏர் பிரேக்கான அந்த பூஸ்டர்ஸு ஆமு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி டயர் வந்து 11/20 வருது. அப்போலோ 11/20 டயரு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிலும் ஃபுல்லாக டாட்டாவோட ஆக்சில். ஸோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஹோஸ்லாம் மற்ற வண்டியிலலாம் அந்த ஹோஸு நார்மல் ஏர் ஹோஸ் கொடுத்து அதுக்கு மேலே அதை சுற்றி விட்ருப்பாங்க. ஸோ நம்ம இதில் இது ஹைட்ராலிக் ஹோஸே வருதுங்க. ஸோ இந்த ஹோஸோட லைஃப்லாம் நல்லாயிருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக போகாது. அதுக்கப்புறம் இந்த பூமில் இங்கேயும் 2 பீஸ் வெல்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏ ஃப்ரேம்லேயும் 4 பக்கமும் எக்ஸ்ட்ரா பிளேட் கொடுத்து வெல்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற கம்பெனியில் அந்த டூல் பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சக்திகிரனில் டூல் பாக்ஸு ஸ்டாண்டர்டாக ஃபேக்ட்ரிலேருந்து வருது. இந்த டூல் பாக்ஸ் மற்ற கம்பெனியில் கொடுக்காதனால அதுக்கு நீங்கள் தண்ட காசாக ஒரு 30,000 போட்டு லோக்கலில் பெயிண்ட் அடித்து அது அசிங்கமாக தெரியும் போடலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக இந்த சைஸில் டூல் பாக்ஸ் வருது. அது பக்கம் பாருங்கள், பூமும் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 4 பக்கமும் ரிப்பு பீஸ் இது பண்ணிருக்காங்க. மற்ற வண்டியிலலாம் ஒன்லி இந்த பீஸ் மட்டும்தான் வரும். ஸோ இது பாருங்கள், இதுவும் இந்த பீஸு கொடுத்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங் சிலிண்டர் மற்ற கம்பெனியில் வந்து 40 டயா தான் இருக்கும். நம்ம வண்டியில் வந்து சக்திகிரன் வந்து 45 mm டயா. அதே மாதிரி இந்த பிளேட் வராது. ஸோ இந்த பிளேட் இல்லாதனால இந்த சிலிண்டர் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏதாவது பொருள் விழுந்தாலும் இந்த பிளேட்டில் தான் விழும். ஸோ சிலிண்டர் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயமே பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஏ ஃப்ரேம் பாருங்கள், இந்த பிளேட்டு நல்லா ஒரு 20 mm பக்கத்தில் ஹெவியான ஏ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர்லையும் இந்த பீஸ் கொடுத்து பற்ற வச்சுருக்காங்க. இதாங்க உத்தம் சக்திகிரன்னா உத்தம் சக்தி தான். இந்த நம்பர் பிளேட் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபரிதாபாத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு இந்த ஏ ஃப்ரேம் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இது வந்து ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் சிலிண்டர் ஹோஸு அடக்கமாக உள்ளே வந்துடுது. இது ஹைட்ராலிக் டேங்க்கு. அதுக்கப்புறம் அந்த இது விஞ்ச் மோட்டரு, டைனமிக் விஞ்சு, கேபின். பின்னாடி டயர் வந்து ஸ்டாண்டர்டாக 14/25 வருது, அப்போலோடது. அதுக்கப்புறம் கவுண்டர் வெயிட்டு மற்ற வண்டியை காட்டும் ஹெவியான நார்மல் மற்ற வண்டியிலலாம் இவ்வளோ தான் வரும், கேபின் வரைக்கும் தான் வரும். இங்கே பாருங்கள், ஹெவியான கவுண்டர் வெயிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லோகோ சக்திகிரன்லாம் இதான் சக்திகிரன். சக்தின்னு போட்டு 2 T போட்டிருக்காங்க. அது ஒரிஜினல் கம்பெனி கிடையாது, இதை காப்பி அடித்து பண்ணுற கம்பெனி. ஸோ இதான் ஒரிஜினல் கம்பெனி. அதுக்கப்புறம் கேபின் பார்ப்போம். கேபின்னு மேலே டாப்பு ஸ்டாண்டர்டாக ஃபேன் இன்பில்ட்டாக வருது, வைப்பர் மோட்டரு. அதுக்கப்புறம் பேட்ரி, கியர் லிவரு, ஹைலோ லிவரு. அதுக்கப்புறம் பார்ப்போம், இது பாருங்க, ஸ்பீடோமீட்டரு, வாட்டர் டெம்பரேச்சர் கேஜு, பேட்ரி கேஜு, அப்புறம் ஏர் ப்ரெஷர் கேஜு, இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் கேஜு, ஸ்டார்டர் பட்டனு, டிப்பர் பட்டனு, பேக் லைட்டு. அதுக்கப்புறம் 4 லிவரு, ஆப்ரேட்டர் சீட்டு. ஸோ இதில் வந்து இந்த வால்வ் வந்து வால்வாயில் கண்ட்ரோல் வால்வ். இந்த கண்ட்ரோல் வந்து பிராண்டடு வால்வாயில் கண்ட்ரோல் வால்வ் பாருங்க. ஓகே, இது 14/25 டயரு. நமது வண்டியில் வந்து சிம்சன் ஸ்டாண்டர்டாக சிம்சன் இன்ஜின் வருதுங்க. ஒரிஜினல் சிம்சன் S433 போட்டுப்பாருங்க. S433 இன்ஜினோட மாடல், இன்ஜினோட சீரியல் நம்பர் வந்து இங்கே பஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதில் பஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிம்சன் இன்ஜின். கியர் பாக்ஸ் வந்து சோனாலிகா கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, சோனாலிகாவோட எம்பளம் இருக்குது. பின்னாடியும் ஏர் பிரேக்கு, பூஸ்டர் இருக்குது. ஃபுல்லாக ஆக்சிலுமே சோனாலிக்காவோட தான். கம்ப்ளீட் ஆக்சில் கியர் பாக்ஸு சோனாலிகா கம்பெனியோடது. ஏர் ஃபில்டரு சிம்சன்லேருந்தே வருது, லோக்கல் ஏர் ஃபில்டர் கிடையாது. சிம்சன்லேயே சப்ளை பண்ணுறாங்க. இன்ஜினும் ஏர் ஃபில்டரும் அசம்பிளியும் இந்த ஹோசஸ் எல்லாமே சிம்சன்லேருந்து தான் வாங்குகிறோம். அப்புறம் இந்த பானட்டு, ஹெவியான பானட்டு. இப்போ பாருங்கள், இந்த ஏ ஃப்ரேம்லாம் ஹெவி டியூட்டியாக கொடுத்துருக்காங்க. பூமு
ஸோ அவங்க வந்து இந்த மண்டையை வந்து கழட்டி வச்சுருக்காங்க, அவங்க ஸ்பெஷல் வேலைக்காக, கிணத்து வேலைக்காக அதை கழட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஓசி வால்வ்னு சொல்லி இந்த ஹோசஸ் எல்லாமே பிராண்டட் தரமான ஹோசஸ், லோக்கல் ஐட்டம்னு எதுவுமே கிடையாது. பாருங்கள், இந்த பிளேட் இருக்கு இல்லையா, இந்த பிளேட் இங்கேயும் வெல்ட் பண்ணியிருக்காங்க, உள் சைட்லேயும் வெல்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பூம் வந்து எல்லா இடத்துலையுமே ஹெவி டியூட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சக்தி கிரேன் 15 டன் 55 அடி மெஷினை ஃபுல்லாக ஒவ்வொரு பாட்டு பை பாட்டு பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த கிரேனை பற்றி மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் வர்ற நம்பர் தமிழ்நாடு டீலர் ஓம் இன்ஃப்ராக்கு வர காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ சக்தியில் வந்து இப்போ வந்து ஒரு 12 டன்னில் 2 மாடல் இருக்குங்க, 36 அடி 42 அடி. அதுக்கப்புறம் 15 டன்னில் வந்து ஒரு 5 மாடல் வண்டி சப்ளை பண்ணுறோம். 36 அடி 42 அடி 55 அடி 65 அடி 75 அடி வரைக்கும் சப்ளை பண்ணுறோம். 75 அடியிலும் ஸ்டாண்டர்டாக ஸ்டெபிளைசர் வரும். ஸோ மற்ற இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டெபிளைசர் வேணும்னா அவுட் ரிகர்னு சொல்லுவாங்க, அது போட்டு தரலாம். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க காண்டாக்ட் நம்பர் தமிழ்நாடு டீலர் ஓம் இன்ஃப்ராக்கு வர அணுகவும். நன்றி.